ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைக்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் நான் 2 வாழைக்காய் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதன் பிறகு வானல் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஆனியன் ஒரு பெரிய வெங்காயம் நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். பச்சை மிளகாய் சேர்க்க தேவையில்ல. நான் காரத்துக்கு மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறேன். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதன் பிறகு நான் பூண்டு சேர்க்க போகிறேன். பூண்டு நம்மளுடைய இஷ்டம்தான். தேவை அப்படின்னா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பூண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த கட்டாயமும் இல்லை. நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காய் ரவுண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சமான ஷேப் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணும்போது நல்லா மெலிசாக இருக்கும். வேக வைக்கும் போது நல்லா குயிக்காக வெந்து வந்துடும். அதுக்காக தான் ரவுண்ட் ஷேப்பில் மெலிசாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். வாழைக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெங்காயம், ஆயில் எல்லாமே வாழைக்காய் கூட நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அதன் பிறகு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கம்மியாக தான் காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா கம்மியாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. 2 வாழைக்காய் தான் நான் எடுத்திருக்கேன்னு ஃபஸ்ட்டே சொன்னேன். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிளகாத்தூள் போட்ட பிறகு மிளகாத்தூள் கருத்துறக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம தண்ணியை சேர்த்துடணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருப்போம். கலந்து விட்டுட்டு ஒரு நல்லா மிக்ஸான ஒரு ஸ்டேஜ் நமக்கு தெரியும். அதன் பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி 1 டம்ளர் அல்லது 2 டம்ளர் காய்க்கு தகுந்த மாதிரி எவ்வளோ நம்ம காய் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா வேக விடணும். ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி வேக விட்டோம் அப்படின்னா வாழைக்காய் நல்லா வெந்து வந்துடும். அதன் பிறகு நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இதுவே வேறு ஒரு மெத்தட்லேயும் செய்யலாம். அந்த மெத்தடில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு மெத்தடில் வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா இப்போ உள்ள வீடியோஸ்க்கெலாம் நிறையவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்திருக்கீங்க குக்கிங் வீடியோவுக்கு. ஸோ அதனால் நான் அதிகமாக குக்கிங் வீடியோ போடலாம் அப்படின்ட்டுருக்கேன். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாழைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.